டிராக்டருக்கு ஈக்குவலான பவரில் ஒரு பவர் வீடரா, அதுவும் டிராக்டருக்கு கலப்பர் ரேட்லேயே நீங்கள் பவர் வீடரை வாங்கிக்க முடியுமா? என்னங்க சொல்கிறீங்க? இந்த ஒரு கீ போதுங்க, உங்கள் 1 ஏக்கரா கலையை வெறும் 1 மணி நேரத்தில் எடுத்துட முடியும். நம்ம எம்டிஎம்மோட நர்மதா பவர் வீடருக்கு இப்போ 30,000 ரூபா வரைக்குமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், முன்னாடி ஒரு பெரிய பவர் வீடர் நிற்கிது. ஸோ பவர் வீடரை பார்க்குறதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது களை எடுக்கிறது தான். ஏன் இந்த களையை நம்ம அப்படியே விட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ட்டு இல்லை, உங்களுக்கே தெரியும். களை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக போகவே போகாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். அடுத்தது தண்ணி, நம்ம இந்த வெயில் காலத்தில் ஆல்ரெடி மரத்துக்கே கம்மியாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் களையும் கூட இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இந்த களையை வளர விடுறது அப்படிங்கிறது விவசாயத்தோட மிகப்பெரிய எதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த களை எடுக்கிறதுக்கு ஒன்றா ஆளை கூப்பிடுவோம், இல்லை அப்படின்னா டிராக்டரை கூப்பிடுவோம். ஆனால் சின்ன சின்ன இடங்கள், அதாவது இந்த ஒரு 3 ஏக்கராக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆளை வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ 1 ஏக்கராக்கு பார்த்துட்டிங்கன்னா 8 பேர் தேவைப்படுவாங்க. 8 பேர் இருந்தால் தான் 1 ஏக்கராவை ஒரு நாளில் களை எடுத்து முடிக்க முடியும். ஸோ 8 பேர்த்த கூப்பிட்றீங்க, ஒரு ஆளுக்கு 600ரூவாலேருந்து 800 கொடுக்குறீங்க அப்படின்னா 8 பேர்த்துக்கு என்ன ஆச்சுங்க? ஸோ இந்த மாதிரி செலவு அதிகம், அதுக்கப்புறம் டைம் ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. அந்த 8 பேர் 1 ஏக்கராக்கு களை எடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளே ஆக்கிடுவாங்க. இதுவே நீங்கள் பவர் வீடர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது மூலயமா நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே 1 ஏக்கரா களையை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுவும் வெறும் ஒரு ஆள் போதும். வெறும் ஒரு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் தான் நம்மளோட நர்மதா மிஷின் டீசல் பிடிக்கும். ஸோ இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள நம்ம எம்டிஎம்மோட நர்மதா டீசல் இன்ஜின் பவர் வீடரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவில் நிறையா டீட்டெயில் பேசியிருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்டிஎம் நர்மதாவோட இன்ஜின் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு டீசல் இன்ஜினுங்க, அதுவும் ஏர் கூல்டு டீசல் இன்ஜின். ஸோ உங்களுக்கு ஈட்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த டீசல் இன்ஜினில் வந்துடாது. அது மட்டும் கிடையாது, இது ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், அதனால உங்களுக்கு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஸோ எப்படிப்பட்ட லேண்டாக இருந்தாலுமே சும்மா ஈஸியாகவே உங்களுக்கு உழவு ஓட்டி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 196 சிசி இன்ஜினுங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, 196 சிசி இன்ஜின் அப்படிங்கும்போது இந்த இன்ஜினோட பவர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத. 196 சிசி இன்ஜின்னு சொல்கிற, அதுக்கப்புறம் இது டீசல் இன்ஜினுங்கிற, அப்போ கண்டிப்பாக அதில் ரீகாயில் இழுக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குற உங்களுக்காக தான் நாங்கள் இதில் செல்ஃப் ஸ்டார்ட் கொண்டு வந்திருக்கோங்க. ஆமாங்க, இப்போ நம்ம நர்மதா பவர் வீடரில் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணியே நீங்கள் இந்த இன்ஜினை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். 196 சிசி இன்ஜின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோங்க. அதனால தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கியர் பாக்ஸை நம்ம நர்மதாவோட பவர் வீடருக்கு கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த கியர் பாக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்ஜினுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் எந்த மாதிரி லேண்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஓட்டி கொடுத்துரும். அடுத்தது இந்த டயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாலிடான டயர்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால் எப்படிப்பட்ட ரோடாக இருந்தாலுமே அசால்ட்டாக ஏறி இறங்கிடும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ட்ராலி அட்டாச் பண்ணி விவசாய பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப சுலபமாகவே எடுத்துகிட்டு போயிட முடியுங்க. இப்போ நீங்கள் நர்மதா பவர் வீடரை வச்சு நீங்கள் வட்டப்பாத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுங்க. ஏன்னா இந்த ஹேண்டில் நீங்கள் 360 வரைக்குமே உங்களால் மிஷினை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் வட்டப்பாத்தி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, களை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உழவு ஓட்டுறதா இருந்தாலும் சரி, சேத்துளவு ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி வேலையாக இருந்தாலுமே இந்த நர்மதா பவர் வீடரை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். அடுத்தது நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி
நீங்கள் வந்து சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் குட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஹைட்டில் இருந்தாலுமே இந்த மிஷினை ஈஸியாகவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும். அதுதான் நம்ம எம்டிஎம்மோட நர்மதா பவர் வீடரோட ஸ்பெஷலு. இது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சேஃப்டி அப்படிங்கிறத கொடுத்தே ஆகணுங்க. ஸோ அதனால தான் இதில் சேஃப்டி கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மிஷினை ஓட்டும் போது இந்த கிளச்சை பிடிச்சிருந்தா மட்டும்தான் மிஷினு வந்து ஓடவே ஆரம்பிக்கும். சப்போஸ் எங்காவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு குழி வருது, இல்லை ஒரு கல்லில் மட்டும் வண்டி சாயுதுங்கும் போது இன்ஜின் ஆனில் இருந்தால் அது பெரிய விபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளச்சிலேருந்து கையை எடுத்தீங்கனாலே இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். வேற எந்த பவர் வீடர்லையும் இல்லாத க்ரூஸ் கண்ட்ரோல் நம்மளோட பவர் வீடரில் இருக்குங்க. என்னப்பா சொல்கிற க்ரூஸ் கண்ட்ரோலாக, அதெல்லாம் காரில் தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம எம்டிஎம் நர்மதாவில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்லோவாகிறதோ இல்லை சடன் ஸ்பீடாகிறதோ இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம எம்டிஎம் நர்மதாவில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை கொடுத்துருக்கோம். அடுத்தது நர்மதா பவர் வீடரில் பார்த்துட்டிங்கன்னா ரிவர்ஸ் கிளச் கொடுத்துருக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் கிளச் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எம்டிஎம் நர்மதாவில் ரிவர்ஸ் கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம நர்மதாவில் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஷினை நீங்களே ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்க முடியுங்க. ஆமாங்க, அதுக்கான எல்லா டூல்ஸையும் நம்ம டூல்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் பிளேடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கா, அதுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணணுமா, அதுக்கான ஸ்பேனரையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸுக்கான டூல்ஸையும் நம்ம ஒரு டூல்ஸ் பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே வந்து அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து மிஷின் வாங்கும்போது ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த சென்ட்ரல் ரோட்டரி 7 HP நர்மதா பவர் வீடருக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்கெல்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற வெறும் 15 பேர்த்துக்கு தான். அந்த 15 பேருமே மிஷினை கால்லையே புக் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் இந்த 30,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டாக தருவோம். ஸோ அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 30 பேர்த்துக்கு நாங்கள் இந்த மிஷினுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸோ வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுனாலும் சரி, இல்லை இந்த மிஷினை வாங்கணுன்னாலும் சரி, இந்த மிஷினோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுனாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.